எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவில் வந்து நான் காப்பர் ஷேட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு காப்பரில் வந்து ஜரியில் 3 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க் இப்படி ஒரு பெண்டு மாதிரி வந்துட்டு இதில் தான் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ண போகிறேன். இதில் இடையில உள்ள எல்லா ஒர்க்கும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்லீவ்லேயும் இந்த ஆர்க்கை எப்படி சேமாக மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது பிகினர்ஸ்க்காக தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவை வந்து பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டேன். பேப்பரில் மார்க் பண்ணி இது வந்து ஃபுல் ஸ்லீவ், இந்த ஸ்லீவ் இருக்குல்ல இதோட ஃபுல் பேட்டர்ன். இதை இப்படி ஒரு ஸ்லீவை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வச்சு 2 ஸ்லீவையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பெண்டை ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஷேப்பை அப்படியே இதில் வச்சு இந்த ஸ்லீவ்லேயும் மார்க் பண்ணிவிட்டேன், இன்னொரு ஸ்லீவ்லேயும் மார்க் பண்ணிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்லீவ்லேயும் வந்து சேமாக ஒர்க் பண்ண முடியும், ஒரே மாதிரி ஒர்க் இருக்கும். இதில் நம்ம தனியாக ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவில் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்டர் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பார்டர் தான். அந்த பார்டருக்கு காப்பரில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் அதே மாதிரி செலக்ட் பண்ணும்போது நல்ல சுகர் பீட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சுகர் பீட்ஸோட சைஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். பாருங்கள், எல்லா சுகர் பீட்ஸுமே வந்து ஈவன் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சில சுகர் பீட்ஸ் இருக்குது, அது வந்து சைஸே வந்து அன்ஈவனாக இருக்கும். நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த சுகர் பீட்ஸை பாருங்கள், ஒவ்வொன்றில் சிலதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸே வந்து ஷேப்பே வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுல ஒர்க் பண்ணுறதை விட இதை பாருங்கள், இதில் எல்லாமே வந்து சேமாக இருக்கும். இது அன்ஈவனாக இருக்கும், இது சேமாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ணோன்னா நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு நான் லூஸில் தான் வாங்கினேன். எனக்கு இதோட பிராண்ட் நேம் தெரியல. ஆனால் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி சைஸ் வந்து ஈவனாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் வந்து உங்கள் ஒர்க்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போது இதை ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்டரை ஒட்டி சுகர் பீட்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பொழுதும் சொல்கிறது தான், 2 சுகர் பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் 2 ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அடுத்தது 2 ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த இடத்துல இப்படி சின்னதாக ஒரு கேப் தெரியும். அந்த கேப் தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி 2 பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக இழுத்தோன்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க பீட்ஸும் இப்போ நம்ம லோட் பண்ணியிருக்கோதும் நல்ல க்ளோஸாக வந்துடும். அப்போ கேப் எதுவுமே இல்லாமல் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சில ஒர்க்கெல்லாம் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் தெரியும். கேப் தெரிஞ்சிச்சுனாலே வந்து நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதை கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் மெத்தட். இப்படி த்ரெட்டை ஒரு டைம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இந்த லைன் பார்டரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், சுகர் பீட்ஸ் சைஸ் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே இங்கே எண்ணாட் போடல, நீங்கள் எண்ணாட் போட்டு கண்டினியூ பண்ணுறதுனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல, இந்த சுகர் பீட்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் செயின் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பார்டரை ஒட்டி நல்லா டைட்டாக இது ஒன்று மட்டும் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து நம்ம அவுட்டர் சைடு பார்டருக்கும் ஆப்போசிட் சைடு இப்படி ஸ்டிச் பண்ணோன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டிச் போகும்போது நம்ம நீடிலால் இப்படி டைட் பண்ணிக்கலாம். இப்படி தள்ளினோன்னா இந்த ஸ்டோன் செயின் வந்து நல்லா பார்டரை ஒட்டி நமக்கு வந்துடும். அப்போ பார்டர் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சுகர் பீட்ஸோட லைனுக்கும் இந்த ஸ்டோன் செயினோட லைனுக்கும் இடையில கேப் எதுவும் வராது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இந்த சைடு பார்த்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது கொண்டு வரும்போது நல்லா க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்லீவில் வந்து பார்டர் நல்ல பெருசாக இருக்குது. இந்த பார்டரை நான் ஃபுல்லாக எடுத்துக்கல.
ஏன்னா நம்ம பார்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். கஸ்டமர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்குங்க, உங்களுக்கு பார்டர் வேணுமா இல்லை பார்டர் இல்லாமல் இருந்தால் ஓகேவான்னு கேட்டுக்குங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க பார்டர் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பார்டருக்கும் மேலேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தும் 10 தானே செக் பண்ணிவிட்டு தான் வந்து பார்டர் வேணுமா வேணாமாங்கிறத நீங்களும் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ராவே நிறைய கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கரெக்டாக பார்டரில் கொஞ்சத்தை மட்டும், சுத்தமாக பார்டர் இல்லாமல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, சரி கொஞ்சமாக பார்டர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்டர் எடுத்துகிட்டு ரிமைனிங் போர்ஷனை வந்து நான் பார்டர் இல்லாமல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து பார்டரோடு தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்டரில் ஒர்க் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்டர் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால நீடில் பஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்டர் இல்லாமல் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒர்க்கும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் பார்டர் இல்லாமல் பண்ணோன்னா. கஸ்டமர் பார்டரோடு தான் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணி கொடுத்தாகணும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லைன் சுகர் பீட்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸில் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான். ஸோ அதில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ப்ளவுஸில் அந்த சாரியோட கலரை, சாரீ கலரில் உள்ள திலகம் ஸ்டோனை இந்த மாதிரி லைனாக வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதில் வச்சு காட்டுறேன். இதை பேஸ்ட் பண்ணுறதோட இந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது கிடையாது. இதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் அவுட்லைனும் திலகம் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து இப்படி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வர மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கான டைம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கும்போது காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி 4 திலகம் மட்டும் பேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கரெக்டாக விட்டுருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும்ல, அதனால் இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டிட்டு நமக்கு இந்த ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக இப்படி செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபுல்லாகவே வந்து சேம் டிஸ்டன்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டேன். நல்ல ட்ரையும் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி வரணும். அதனால் இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒர்க்கில் ஸ்டிச்சு எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து அந்த டிஸ்டன்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம்ல திலகம் ஷேப்பை, அந்த டிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக ஆகிடும். ஸோ நான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஒரு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஒவ்வொரு திலகத்தை சுற்றியுமே வந்து நான் எண்ணாட் போட்டுட்டு தான் அடுத்த திலகத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம். இதே மாதிரி இது ரிமைனிங் உள்ளது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்டருக்கும் இந்த இடையில உள்ள கேப்பில் கட் பீட்ஸ் வச்சு
ஸ்ட்ரெயிட்டாக லைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம். கண்டினியூஸ் ஸ்டிச், கட் பீட்ஸில் கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு சேம் டிஸ்டன்ஸில் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு நல்லா நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கேப் விட்டு வேணும்னா நீங்கள் கேப் விட்டு போட்டுக்கலாம். எப்படி வேணுனாலும் அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இப்போ இதில் வந்து கண்டினியூஸ் ஸ்டிச் போட போகிறேன். கட் பீட்ஸை வந்து நம்ம சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். பீட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி டபுளாலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம போட்டிருக்க லைனில் ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து டச் பண்ணுற அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்லீவோட பார்டரில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணி அப்படியே இதிலேயே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து அதுக்கு மேலே அந்த பீட்ஸில் லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த லைனுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது ரெண்டுக்கும் இடையில எந்த கேப்பும் இருக்காது. இங்கேயும் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், அந்த பீட்ஸ்க்கு உள்ளேருந்து த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே முடிக்கும் போது இந்த பீட்ஸ்க்கு உள்ளே இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்லீவோட ஒர்க் எப்படி வந்திருக்கு, ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த எண்டு வரும்போது நம்ம இந்த லைன் வந்து விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் இதோட ஸ்ட்ரெயிட்டாக பார்டரோட ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. இந்த கட் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல லைன் போட்டிருப்போம், கொஞ்சம் விட்டுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச் அந்த லைன் டச் பண்ணுற வரைக்கும் அந்த ஒர்க் கொடுக்கணும். 2 சைடுமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். டவுட்ஸ் எது இருந்துச்சுனாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை சஜஷன் எது சொல்லணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.